கண்ணெதிரே தோன்றினாள். இந்தாங்கம்மா காஃபி. ஹே, உன்னை யாரடி காஃபி கொண்டு வர சொன்னா? உன் காஃபி யாருக்கடி வேணும்? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. இந்த லட்சணத்துல அம்மா காஃபி நோஃபி நீட்டிட்டு இருக்க. இங்க பாரு, உன் மேல கொல்ல வெறியில இருக்க பாத்து. ஹே, அந்த அப்பச்சி கிழவ எனக்கும் அத்தைக்கும் திருடுன்ற பட்டத்தை கொடுத்து சாணியை வேற தட்டு வைக்கிறான். வேர்க்கடலை மூட்டை கணக்குல வாங்கிட்டு வந்து கையில உரிக்க வைக்கிறான். அதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ஜாய் தானே பண்ண? எனக்கு தெரிஞ்சு அந்த கிழவன் கிட்ட சொல்லி அந்த மாதிரி தண்டனை கொடுக்க வச்சதே நீ தாண்டி. என் அப்பச்சி உங்களுக்கு கொடுத்த தண்டனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்களே வேலாயி சூளாயின்னு வேஷம் போட்டு வந்து அவர்கிட்ட மாட்டிக்கிட்டா நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஹே, அந்த கிழவன் கொடுத்த தண்டனைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லனா அதை நீ தடுத்து நிறுத்திருக்கணும்ல. அப்படி பண்ணியா? நான் என்னன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்க முடியும்? நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கீங்கிற அந்த விஷயத்த சொன்னாலே என் மேல இருக்கிற பாசத்துல உங்களுக்கு என் அப்புச்சி இன்னும் தண்டனையை கடுமையா கொடுத்திருப்பாரு. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சிவா சார் என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருந்திருக்க வேண்டியது தானே? தேவையில்லாம நீங்களும் வந்து வேஷம் போட்டு அப்பச்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படி எப்படி சிவா வந்து உன்னை கூட்டிட்டு வர வரைக்கும் நாங்க இங்கே இருக்கணுமா? அப்படி சிவா மட்டும் அங்க வந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப நாங்க சொல்லட்டுமா? அப்பச்சி அப்பச்சி, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரங்க வீட்டுல வேலைக்காரியா இருந்தேன். அங்க வேலை பார்த்துக்கிட்டே அந்த குடும்பத்தை சேர்ந்த சிவாவை ஒரு டிராமா பண்ணி யாருக்கும் தெரியாம ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வாழ்க்கையில பெரிய அளவுல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறப்போ சிவாவை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ற அவன் முறை பொண்ணு அனிதாவும் அவளோட அத்தையும் என்ன மிரட்டி டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கி என்ன அத்தை விட பாக்குறாங்க. சிவாவுக்கும் அவன் மேலதான் லவ் இருக்கு. என்ன வந்து கூட்டிட்டு போனா கோர்ட்ல டிவோர்ஸ் வாங்கி அனிதாவை கல்யாணம் பண்ணிக்குவான். அப்புறம் பணக்காரியா வாழணுங்கிற ஆசையில மண்ணு விழுந்துரும் அப்பச்சி. அதனால அவனை மிரட்டி இங்கே தங்க வச்சிடலான்னு நீ சொல்லிருப்ப. அந்த கிழவனும் சரின்னு சொல்லிருப்பான். நானும் என் அத்தையும் வரலனா இது தாண்டி நடந்திருக்கும். என்ன விரும்பாத ஒருத்தரை மிரட்டி அவர் கூட வாழ்க்கை நடத்தி வசதி வாய்ப்பு அனுபவிக்கிற ஈன புத்தி எனக்கு கிடையாது. நீங்க சொல்ற மாதிரியான ஒருத்தையா நான் இருந்திருந்தா நீங்களும் இந்துமதி அம்மாவும் விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போட கேட்டப்பவே இனிமே நான் அவரை பார்க்கவே மாட்டேன்னு சாமி சன்னதியில சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டேன். நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு என் அப்பச்சி வீட்டுக்கு கிளம்பி வந்து அமைதியா வாழணும்னு நினைச்சேன். நீங்க என்ன தேடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இப்ப சிவா சார வளைச்சு போட்டு ஊர்லயே தங்க வச்சிருப்பேன்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. சிவா சாரும் நானும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. அது வலுக்கட்டாயமா நடந்ததுன்னு இப்ப எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த வாழ்க்கையில இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹே, பெரிய யோகியக்காரி மாதிரி எல்லாம் பேசாத. உனக்கு விருப்பம் இல்லனா அப்பவே சிவா உன்கிட்ட சொன்னால அந்த தாலிய கழட்டி வீசுன்னு. நீ அப்படி பண்ணியா? அப்படி நீ பண்ணிருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்குமா? சிவாவை சொந்தமாக்கிக்கணும்ன்ற ஆசை இல்லாம தான் அந்த தாலிய நீ சுமந்துட்டு இருந்தியா? எனக்கு சொந்தமாக வேண்டிய ஒருத்தனை திருட்டுத்தனமா உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டே. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நினைவு தெரிஞ்சதுல இருந்து சின்ன வயசுல இருந்து சிவாவை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனும் என்ன தாண்டி விரும்புறான். நான் தாண்டி அவன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட், நீ அவனுக்கு ரெண்டாம் தாரம் தான். யாருமா ரெண்டாம் தாரம்? அப்படி பார்க்க போனா சிவா சார் முதல் தாலியை எனக்கு தான் கட்டினாரு. இப்ப நான் விட்டு கொடுத்து விலகி போனதுக்கு அப்புறம் தான் அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்படின்னா நீங்க தான் ரெண்டாம் தாரம், நான் கிடையாது. என்னடி சொன்ன? சிவாவுக்கு நான் ரெண்டாம் தாரமா? உன்ன யாருக்கடி ரெண்டாம் தாரம்? சிவா எனக்கு தாண்டி, நான் அவனுக்கு தான். சின்ன வயசுல நான் முடிவு பண்ணிட்டேன். வேலைக்காரியா உள்ள வந்துட்டு என்கிட்டயே சிவாவுக்கு நான் ரெண்டாம் தரன்னு என்கிட்ட இலக்காரமா பேசுறியா? உன்னை கொன்றுவேன்.
சக்தி என்கிட்ட நடிக்காத சக்தி. சீன் போடாத சக்தி. எழுந்துரு ஒழுங்கா. சக்தி சக்தி எனக்கு பயமா இருக்கு. எழுந்துரு சக்தி. ஹே ஹே சக்தி சக்தி இங்க பாரு. சக்தி சக்தி எழுந்துரு சக்தி. ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்கு சக்தி. சக்தி சக்தி நடிக்காத சக்தி. அப்புறம் அடிச்சுவ. எழுந்துரு சக்தி. சக்தி சக்தி அத்தை 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 அத்தை. ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? ரூம்ல அங்க அங்க. ஏய் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு, நிதானமா சொல்லு. ரூம்ல சக்தி ரூம்ல. சக்தி? ஓ ரூம்ல சக்தியா? ஆமா அத்தை. சரி, அவ ஓ ரூம்ல. ஐயோ எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லு. அத்தை முதல்ல நீங்க வாங்க அத்தை. ஏய் என்னாச்சுன்னு சொல்லு. என்ன அனிதா இரு. என்ன நீ இப்படி கிடக்குறா? இவ்வளவு ரத்தமா இருக்கு. என்ன நடந்துச்சு? அத்தை கோவத்துல அடிச்சுட்டா அத்தை. அவ சவத்துல மோதி அப்படி கீழே விழுந்துட்டா அத்தை. நானும் அவளை எழுப்பிலாம் பார்த்தேன். ஆனா அவகிட்ட அசைவே இல்ல அத்தை. மூச்சு வருதான்னு பார்த்தேன் அத்தை. ஆனா மூச்சே வரல அத்தை. என்னது? மூச்சு வரலையா? ஆமா அத்தை. ஏய் ஆமா அனிதா, மூச்சே வரல. செத்து போய் அவளை கொலை பண்ணிட்டியா நீ? என்னத்த நீங்க எனக்கு இவ்வளவு பயமுறுத்துறீங்க? நீ கொண்டு என்ன பயமுறுத்திட்டு நான் பயமுறுத்துறேன்னு சொல்றியா? கண்ணு முன்னாடி தானே இங்க பாரு பணமா கிடக்குறா. எதுக்கடி நீ முதல்ல அவளை அடிச்ச? இல்லத்த சிவா எனக்கு தான் முதல்ல தாலி கட்டினாரு. அதனால நான் தான் அவருக்கு முதல் வைஃப். நான் விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதனால நீ அவருக்கு ரெண்டாந்தாரோன்னு சொன்னாத்த. அந்த ஆத்திரத்துல இவ்வளவு வேகமா அடிச்சுட்டாத்த. அதான் இப்படி நடந்துருச்சு. ரெண்டாந்தாரோன்னு சொன்னா சொல்லிட்டு போறாளே. நீ ஆசைப்பட்ட சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? அதை விட்டுட்டு அவ இத சொன்னா அத சொன்னான்னு இப்படி அடிச்சு கொன்னுட்டியே. நாம இது வரைக்கும் இவளை வெளியில வச்சுதான் கதையை முடிக்கணும்னு நினைச்சோம். ஆனா நீ வீட்டுக்குள்ளேயே பண்ணி முடிச்சுட்ட. நல்லவேளை வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. யாராச்சும் இத பாத்துருந்தாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம கதையை முடிஞ்சிருக்கோம். இப்படி பண்ணி தொலைச்சிட்டியே. சக்தி சக்தி அத்த அத்த யாரோ சக்தின்னு கூப்பிட்டு வராங்க. சக்தி பயமா இருக்குது. அத்த என்ன பண்றது? அத்த சொல்லுங்க. நீ பயப்படாத, நீ இங்கே இரு, எதுவும் பேசாத. நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். சக்தி ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு சக்தி சக்தின்னு ஏலம் போட்டுக்கிட்டே வர? அது இல்லம்மா, அனிதாமாக்கு காஃபி கொடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன காய்கறி வாங்கணும்னு லிஸ்ட் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லுச்சு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் தேடி வந்தேன். அவ காஃபியை கொடுத்துட்டு எப்போ போயிட்டா. வேற எங்கேயாவது தேடி பாரு, போ போய் தேடு. சரிங்கம்மா.
நிக்கிறா அவ.